சென்னை அருகே கல்லூரி மாணவரிடம் கொலை முயற்சியில் ஈடுபட்ட 3 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெருங்குடியில் உள்ள சிபிஐ காலனியை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் ஆதித்யா. இவர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் காளிமுத்துவின் பேரன் ஆவார். இவர் கடந்த 15ஆம் தேதி அன்று அதிகாலை காரில் OMR சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். தரமணியில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கல்லூரி அருகே வந்து கொண்டிருந்த போது காரின் பம்பர் சாலையில் உரசும் சத்தம் கேட்டு காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்பொழுது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆதித்யாவை மிரட்டி செல்போன் மற்றும் கார் சாவியை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆதித்யாவின் சத்தம் கேட்டு அருகிலிருந்த பொதுமக்கள் அங்கு வந்ததால் 6 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்து ஆதித்யா அளித்த புகாரின் பேரில் தரமணி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது அதில் பெருங்குடியை சேர்ந்த முகேஷ், சங்கர், ஸ்ரீநாத் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த 3 சிறுவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர்களை சென்னையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் 3 இளைஞர்களை சிறையிலும் அடைத்தனர்.